சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். செல்ஃப் டெலிவரன்ஸ். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது 3 சாதனைகளை பிரதானமாய் சாதிப்பதற்கு. ஒன்று, நம்முடைய பாவங்களை நீக்குவது. 2வது, நம்முடைய நோயை குணமாக்குவது. 3வது, பிசாசிலிருந்து நமக்கு விடுதலை தருவது. பிசாசிலிருந்து விடுதலை பெறுவதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. வசனத்தில் நம்ம கோட் பண்ணியிருப்போம். என்ன கோட் பண்ணியிருப்போம்? பிசாசின் கிரியைகள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு. வசனத்தை வாசித்தேன்பா, அது என்ன கிரியைன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆண்டவர் அந்த பிசாசின் கிரியைகளை, அவனுடைய ராஜ்யத்தை, அதண்ட பாதாளத்தை இதெல்லாம் காட்டினார். வசனத்தோடு காட்டினார். வேத பாத்திரங்கள் யாரெல்லாம் அங்கே போயிருக்காங்கன்னு காட்டினார். அது மாத்திரமல்ல, அந்த சுய விடுதலையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொன்னார். ரூசோ என்பவன் சொன்னான், மேன் வாஸ் born free but found everywhere in chains. மனிதன் சுயாதீனமாய் பிறந்தான், எல்லா இடத்திலும் கட்டுகளினாலே கட்டப்பட்டு காணப்படுகிறான் என்று சொன்னான். இப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை சுற்றி ஆண்டவர் ஒரு வேலி போடுறார். நீங்கள் வீடுங்களுக்கு காம்பவுண்ட் சுவர் வச்சுருக்க மாதிரி உங்களை சுற்றி என்ன செய்கிறாரு? வேலி போடுறார். இந்த வேலியை பிரிப்பதற்கு, எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் தான் வேலி போட்டவர். 2வது, இந்த வேலி உங்களுக்காக போடப்பட்டதுனால இந்த வேலியை அடைப்பை எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்று அவர் எடுத்தால் எடுக்கணும், இன்னொன்று நீங்கள் எடுத்தால் எடுக்கணும். அவரும் எடுக்கலை, நீங்களும் எடுக்கலைன்னா பிசாசு நுழைய முடியுமா? நுழைய முடியாது. ஆகவே தான் சரி, இந்த வேலி போட்டது. இந்த வேலி என்ன வேலி? இந்த வேலி ரட்சிப்பு என்ன வேலி? யோபு 1 அதிகாரம் 10 வசனம். நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். வேலி போடப்பட்டால் என்ன நடக்கும்? கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கப்படும். யாருக்காவது கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? வேலி எங்கேயோ உடைஞ்சிருக்கு. வேலி உடையாமல் இருந்தால் நம்முடைய கைகளின் கிரியையை அதை யாரும் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம என்ன செய்வோம்? பேங்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திட்டம் போடுவோம். அவர் என்ன செய்வார்? நீ எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்கேன்னு அதுக்கு தக்க பணத்தை பேங்க்கில் அனுப்புவார். எல்லாம் ரிவர்ஸ். உலகம் சேர்த்து வைங்கன்னோ இவர் கொடுங்கன்னுவார். சேர்த்து வச்சங்கன்னா உங்களுக்கு நல்லா வட்டியோடு கொடுக்கப்படும்னுவாங்க. அவர் சொல்வார், கொடுங்கள் கொடுக்கப்படும். உலக பிரின்சிபல்ஸுக்கும் ஆண்டவர் பிரின்சிபல்ஸுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரி, இது வேலியை போட்டிருக்காரு. இந்த வேலியை நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாக நடக்கும்போது அந்த வேலியில் ஒரு பிரீச் விழுந்தது. டாக்டர் ஜான் ஒருத்தர், மெடிக்கல் டாக்டர், அதை பற்றி நான் கதை சொல்லியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் 51 வருட ஊழியத்தில் நடந்த அதிசயமான சம்பவங்களை நான் நிறைய ஷேர் பண்ணல. சரி, பிரசங்கியின் புத்தகம் 10 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. பை என்ன பைன்னு தெரியலையா அப்படின்னு ஆயிரும். அது வேலின்னு போட்டால் எல்லாருக்கும் புரியும்ல. அதுதான் இந்த தெரியாமல் புரியாமல் படிங்கடா. வேலியை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். ஒரிஜினல் வேர்டில் கட்டுவிரியன்னு போட்டு அதை நான் அந்த மொழிபெயர்ப்பு பண்ணுறேன். வேலியை பிடுங்குகிறவனை கட்டுவிரியன் கடிக்கும். இந்த பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அவர் விடுதலை செய்தார். இப்போ ஆண்டவர் பரமேறினதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த பணியை நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறார். கட்டவிழ்க்கும் பணி ஆண்டவரின் பணியா உங்கள் பணியா? சொல்லுங்கள்.
உங்கள் பணி. நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள். வேதத்தில் கட்டவிழ்க்கு பணியை அவர் செய்தாரா, நமக்கு கொடுத்தாரா? பார்க்கலாம். 2 வசனம். ரைட். யோவான் 11:44. லாசருவை உயிரோடு எழுப்புறார். லாசருவே வெளியே வா, அவ்வளோதான் சொன்னார். லாசருவே உன்னை சுற்றி இருக்கிற சீலைகளை கலட்டி விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லலை. செத்தவங்களை சுற்றுவாங்க. ஃபெவிகால் மாதிரி ஒரு பேஸ்ட் போட்டு, வெள்ளைப்போளம் கரியப்போளம் தடவி ஒரு பேஸ்ட் உண்டாக்கி போட்டு, தலையில் ஒரு துணி, உடலில் ஒரு துணி சுற்றுவாங்க. லாசருக்கும் அப்படி சுற்றி தான் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? யோவான் 11:44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலையினால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கட்டவிழ்த்து விடுறது யார் வேலை? கழுதையை கட்டவிழ்த்தது யார்? சீசர். கட்டவிழ்த்ததுனால தான் கழுதை மேலே கர்த்தர் ஏறினார். இது யோசித்து பாருங்க. அங்கே 4வது தெருவில் ஒரு கழுதை இருக்கும்பா, போய் கட்டவிழ்த்துட்டு வா. ஏன் இது எங்கள் கழுதடா, ஏன்டா கட்டவிழ்க்கிறேன்னு கேட்டால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள், அவன் போன்றுவான். எவனாவது இப்படி சொல்லுவானா? உங்கள் ஸ்கூட்டரை ஒருத்தர் வந்து சாவி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டால், எதுக்குப்பா? இல்லை எங்கள் பாஸ்டர் கேட்டார், இந்த சாவி வச்சுக்கப்போ சொல்லுவாரா? இவர் சொல்கிறதையும் அவங்க கேட்டு, என்னையா யார் வீட்டு கழுதையோ போய் ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னால் அவன் எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவான்றீங்களே, கட்டவிழ்க்க சொல்கிறீங்களே. பிசாசு கட்டவிழ்க்க விடமாட்டான். ஆண்டவர் சொன்னார்னு வசனத்தை சொன்னால் எடுத்துகிட்டு போகணுவான். கட்டவிழ்த்து விடுங்க. அப்போ கட்டவிழ்த்து விடுகிற பணி நம்முடைய பணி. அதனால்தான் முந்தியில் எனக்கு என்ன பயன்னா, சொல்லியிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிசாசு படித்த பாஸ்டர், துரத்தின பாஸ்டர் கேட்டிருக்கேன். பாரு, நான் பிசாசு துரத்தின போது ஒரு திடீர்னு அந்த பொண்ணு வந்து என் கழுத்தை நெரிச்சிருச்சு. அப்படியே விழுந்துட்டேன் பயந்து போய். இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு கழுத்தை கை வச்சு பார்த்துக்குவேன். கொஞ்சம் தள்ளி நின்றுக்குவேன். கதவில் சாவி இருக்கான்னு பார்த்துக்குவேன். டக்குன்னு உள்ளே திறந்து உள்ளே போட்ட முடியுமா? இவ்வளோலாம் பார்த்துட்டு தான் நான் போவேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கட்டவிழ்த்து விடும் பணி உங்கள் பணி. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆவியானவர் என்ன சொன்னார்? மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக சொல்லுங்கள், போகும்னு சொன்னார். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மலை என்ன மலைன்னு தெரியுமா அப்படின்னார். பொன்மலை தெரியும், இது என்ன மலைன்னு தெரியலையே அப்படின்னு அவர் சொன்னார். இக்னரன்ஸ் என்னும் மலை, அறியாமை என்னும் மலை. பிசாசு துரத்துறது நீ தான் நினைக்கிறதுனால தான் உன் கழுத்தை பிடிப்பான்னு நினைக்கிற. பிசாசு பிடிக்கிறத துரத்துறது நான் நினச்சேன்னா என்ன செய்வ? நீ துரத்திடுவ. இக்னரன்ஸ் இஸ் த மவுண்டன் தட் வி ஹவ் டு காஸ்ட் அவுட் ஃபஸ்ட். அறியாமை. அந்த அறியாமையினால தான் என் மக்கள், அவருடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் அப்படின்னு ஏசாயாவில் சொல்லுது. ஓகே, கட்டவிழ்ப்பது நமது பணி. அந்த கட்டவிழ்க்கப்பட்ட வேலையை செய்ததுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இறங்குறது, எப்போ மேனிஃபெஸ்ட் ப்ரெசன்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியும். அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தை வச்சு செய்ய முடியாத ஒன்றுமே இல்லைன்னார். அது என்ன, இயேசுவின் ரத்தத்தை வச்சு செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை? எது வேணாலும் செய்யலாம், அது உன் கற்பனையை பொறுத்து இருக்கு. அப்போ நான் கேட்டேன், அந்த இயேசுவின் ரத்தத்தை சூப்பர் நேச்சுரல் இங்காக பயன்படுத்தலாமான்னு. என்ன வேணாலும் செய்யலான்னா சூப்பர் நேச்சுரல் இங்காக பயன்படுத்தினார். சரி, இயேசுவின் ரத்தத்தில் சூப்பர் நேச்சுரல் இங்க், இது என்னுடைய பாஸ்ட். இந்த பக்கம் வந்துட்டேன், ஒரு கோடு போட்டேன். பாஸ்டில் நடந்த எந்த சம்பவமும் என்னை பாதிக்கக்கூடாது. அன்னையிலிருந்து கடந்த காலம் எல்லாரையும் பாதிக்குது. இந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கங்கிறது கடந்த காலத்தில் நீங்கள் செய்த காரியத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன். கடந்த காலத்தில் நீ வாங்கின கடனுக்கு இந்த காலத்தில் நீ வட்டி செலுத்துகிற. இப்படி ஒரு லைன் போட்டாச்சுன்னா, இப்படி லைன் போடுறதுக்கெல்லாம் பைபிளில் வசனம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்.
லைன் போடுறது ரத்தத்தினால் போடணும். இயேசு கிறிஸ்துவின் இந்த ராகாப் வேசியின் காலத்தில் லைன் போடுறதுக்கு ஆடும் இல்லை, வெட்டுறதுக்கு நேரமும் இல்லை, இயேசுவின் ரத்தமும் சிந்தலை. உடனே அவன் என்ன செய்தான், யோசித்தான். அங்கே பார்த்தான் ஒரு சிவப்பு கயிறு, இதுதான் லைன்னு. அந்த லைனை கெட்டு ஜன்னலில். அவளுக்கு புரியல. நீங்கள் பார்த்துங்க, இந்த சிவப்பு துண்டு இவ்வளோன்னு தான் இருக்குது. உங்கள் சோல்ஜர்ஸ்க்கு கண்ணு தெரியுமா? இடிச்சிட போகிறாங்க வீட்டை. நோ, அந்த சிவப்பு கயிறு அவளை காப்பாற்றியது. கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். நம்மை பயன்படுத்த முடியாத சில காரியங்கள் நம்ம வாழ்வில் இருக்குது. we are not aware. Number 1 is flesh. Number 2 is to promote ourselves. நம்மளை நாமே சந்தர்ப்பம் பார்த்து உயர்த்தி கொள்வது. ஆண்டவர் நம்ம உயர்த்தணும் மொழியை நம்ம எந்த விதத்திலையும் உயர்த்தக்கூடாது. ஃப்ளஷ், மாம்சம், மாம்ச சிந்தனை, மரணம். மாம்சம் எது சொல்லுதோ அதுக்கு நோ சொல்லும். முந்தியெல்லாம் நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவோம், டேய் அங்கே குலாப் ஜாமுன் வச்சுருக்குல்ல, அதை எடுத்து சாப்பிடுணும். ஆமாம், பாதி சாப்பிட்டு வச்சுருக்கேன்ல அப்படின்னு பைபிளை திறந்து வச்சுருப்பேன். தன்னால் அது மூடிக்கும். பிசாசு தன்னால் மூடிடும். குலாப் ஜாமுனை சாப்பிட்டு வந்தேன்னு பார்த்தேன்னா பைபிள் மூடிடும். சரி, நாளைக்கு படிச்சுக்கலாம், யாரும் பார்க்கல, போயிடுவேன். இப்படி தான் பைபிளை திறக்கவே விடாமல், திறந்தாலும் படிக்க விடாமல் பிசாசு பண்ணுறது தான் மாம்சம். குலாப் ஜாமுன் காட்டி போய் எடுத்து சாப்பிடுன்னா போ, நான் சாப்பிட மாட்டேன். பைபிள் படித்து முடிச்சுட்டு குலாப் ஜாமுனை தூக்கி குப்பையில் போட போகிறேன் சொல்லுவீங்களா? அப்படி ட்ரீட் பண்ணு. யூ ஹாவ் டு கில் த ஃப்ளஷ் பிஃபோர் த ஃப்ளஷ் கில்ஸ் யூ. மாம்சம் உங்களை கொல்வதற்கு முன்பு நீங்கள் மாம்சத்தை கொல்லணும். இதுக்கு ஆண்டவர் எனக்கு மீன் கடையை காட்டினார். என்ன ஆண்டவர் மீன் கடையை காட்டுறீங்க? ஒன்றுமே புரியல. ஆண்டவர் காட்டுறது தான் புரியாது. அந்த மீன் கடையில் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு பெரிய மீன் பயத்தை அறுத்து அவன் குடலை எடுத்து வெளியே போகிறான், செதில் சீவுறான், வாழை வெட்டுறான், தலையை வெட்டுறான். மீன் வாங்க சொல்கிறீங்களா, இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை. ஒரு மீனை நீ பயன்படுத்தணுமானா இதெல்லாம் கழிக்கணும். அதை மாதிரி நான் உன்னை பயன்படுத்தணும்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற நாத்தம் எடுக்கிற இதெல்லாம் கழிக்கணும் அப்படின்னார். நல்லா பதிஞ்சு போச்சுங்க. அவன் எடுத்து அதை குப்பையில் போடுறான். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, அது தூக்கி போடணும். ஆனால் நமக்கு மாம்சத்தின் கிரியை இருக்கிறதுனால தான் we are not able to be used. அப்புறம் அப்படி மேலே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வீட்டை க்ளீன் பண்ண வந்தவன் நல்லா ஒற்றை அடிச்சிருக்கான். ஆனால் சிலந்தி பூச்சை கொல்லலை. அதனால் சுறுசுறுப்பாக 10 சிலந்தி பூச்சி அடுத்த வாரம் தான் மறுபடியும் வருவான் க்ளீன் பண்ண. இந்த வாரம் க்ளீன் பண்ண அந்த நூலாம்படையெல்லாம் அடுத்த வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிடும். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், டேய் நீ நூலாம்படை மாத்திரம் எடுக்காத, வேரோட சிலந்தி பூச்சியை அழிச்சன்னா அடுத்த வாரம் நீ வேலைக்கு வர வேண்டாம். அவனுக்கு வேலைக்கு வந்தால் தானே காசு. அதனால் சில பூச்சி விட்டுட்டான். அது வேற ரைட். அதை மாதிரி சில நச்சு செடிகளை கிழக்கழிச்சா போதாது, வேரோட பிடுங்கணும். அது மாதிரி யூ எக்ஸாமின் யுவர் லைஃப். சேட்டன் ஏரியாவில் உங்கள் வாழ்க்கையை பிடித்து வச்சுருக்கான். பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் செல்ஃப் டெலிவரன்ஸ். வி ஆர் பர்ச்சேஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜீசஸ். வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்போ நீங்கள் உங்கள் கார் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அந்த காரை நிறுத்தியிருக்கீங்க. ஒருத்தன் சார் இந்த காரில் நான் என் பேரை எழுதட்டுமா அப்படிங்கிற. எழுதிக்கப்பா, உன்ட்ட இது இருக்கா, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா, அல்லது ஏதாவது கத்தி வச்சுருக்கியா, இந்தா வச்சுக்கோ, எழுதிக்கோ. சொல்லுவோம்மா, ஏய் எங்கே இருந்துட்டா வந்த, இது ஏன் காரு, எவ்வளோ ரூபா கொடுத்துருன்னு தெரியுமா? 14 லட்சம் கொடுத்துருக்கேன், உன் பேர் எழுதணுமா? நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். நம்ம ப்ராப்பர்ட்டி என்னது, என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கோம்? 14 லட்சம். ஆண்டவர் நம்மளை என்ன விலை கொடுத்து வாங்கினாரு?
அவருடைய வெளியேறப்பெற்ற ரத்தம். வெளியேறப்பெற்ற ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டு, பிசாசே இவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வை, இவனுக்கு ஒரு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வை, இவனுக்கு ஒரு இன்டைஜஷன் வை, ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வை அப்படின்னு விட்டுட்டு நான் அழுறதை பார்த்துட்டு இருப்பாரா? பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அப்பா, நான் உங்கள் ப்ராப்பர்ட்டி, என் சின்ன ப்ராப்பர்ட்டியே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறேன், ஏன் 2 வீலரையே பத்திரமா வச்சுக்கிறேன், தொடச்சி கிடச்சி ஆயில் போட்டு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்கள் என்னை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுங்கப்பா, நான் உங்கள் கராஜுக்கு வரேன், 2 நாள் இருக்கேன், கம்ப்ளீட்டாக டிங்கரிங் வேலை, அப்போல்ஸ்ட்ரி வேலை, ஃபில்டர் மாற்றுறது எல்லாத்தையும் பண்ணுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டு 2 நாள் அறை வீட்டை போட்டி, எங்கே வேணாலும் பண்ணலாம் ப்ரேயர், அறை வீட்டை போட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் வெளியரங்கமாய் உங்களை சர்வீஸ் செய்து வெளியே வரும்போது புது மனிதனாய் கொண்டு வருவார். ஓகே. 2வது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அடுத்தது, யூ ஹாவ் டு டூ செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை. 139 சங்கீதத்தில் 24 வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தாவீது பயங்கரமான பாவம் பண்ணியிருக்கான், அதெல்லாம் விளக்கிறதுக்கு தேவையில்லை. ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், 51 சங்கீதத்தை சொல்கிறான். அந்த 51 சங்கீதத்தை சொல்லும்போது நான் ஒன்று பார்த்தேன், அவன் 7ஆம் வசனத்தை சொல்லும்போது ஆண்டவருடைய உள்ளம் உருகிருச்சு. எத்தனாம் வசனம்? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன், நீர் என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். இந்த வசனத்தை சொன்னான் பாருங்க, டக்குன்னு அவன் செய்ததெல்லாம் மறந்துட்டார். அடுத்தாப்பில் தான் சொல்லிட்டாரு, இவன் இருதயத்துக்கு பிரியமானவன். நமக்கு பைபிளில் படித்து அவன் என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணான்னு தெரியுது. இவனை பையா, இந்த பையில போயா உங்களுக்கு இருதயத்துக்கு பிரியமானவன் சொன்னேன்னா, நீ என்னையை பார்த்து என்ன சொல்லணும்? நீ என் செல்ல குட்டின்னு சொல்லணும். ஆண்டவரே, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பாவம் செய்யலை, சரியா? கர்த்தருக்குள் அன்பார். ஆனால் அவனுக்கு ரிப்பென்டன்ஸ். அதாவது ஆண்டவர் சொன்னார், இந்த டெலிவரன்ஸுங்கிறது 1 டைம் டெலிவரன்ஸு, அதுக்கப்புறம் தினந்தோறும் இது நடக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, சிரோபெனிக்கால் வர என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, ரொம்ப கொடூரமாக அவளை ஆட்டுது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அது பிள்ளைகளின் அப்பம். ஏன் பிள்ளைகளின் அப்பம்னு சொன்னார்? அப்போ டெய்லி சாப்பிட வேண்டியது. அதனால் ஆண்டவரே, இந்த மாதிரி டெய்லி டெலிவரன்ஸ் யாராவது பைபிளில் சொல்லியிருக்கானா ஒரு வசனம் சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 9:27, பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்லி யார் சொல்கிறா? பைபிளில் 13 புத்தகத்தை எழுதின பவுலடிகளார் சொல்லுகிறார். அப்போ இந்த டெலிவரன்ஸ் டெய்லி. நான் சும்மா உட்கார்ந்துருக்கும்போதே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஒரு நாளைக்கு 20 தடவை இதை சொல்கிறேன். நான் தப்பித்தவறி எங்கேயாவது ஏதாவது பாவம் ஒட்டிக்கிச்சுன்னா, கட்டிக்கிச்சுன்னா, ஒட்டுறது வேறு, கட்டுறது வேறு. கட்டுறதுங்கிறது கல்யாணம் பண்ணுறது, டிவோர்ஸ் பண்ணவே முடியாது. ஒட்டுனதை கழுத்திடலாம். ஓகே. அதனால் பாவம் உங்களை ஒட்டிக்கிச்சா அல்லது உங்களை கட்டிக்கிச்சா பார்த்து செயல்படுங்க. டெய்லி டெலிவரன்ஸ். கடைசியாக, அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த பணி, அதை நீங்கள் டெய்லி மெடிடேட் பண்ணணும். பாருங்கள், இன்னொரு காரியம் சொன்னார்.
இந்த உலகத்தில் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க, மத்திய அரசாங்கம் பரிசு கொடுக்குது, மாநில அரசாங்கம் பரிசு கொடுக்குது, சாகித்ய அகாடமி பரிசு, பல பரிசு இருக்குது. ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஒரு நாள் வசனம் வாசிக்க பைபிள் எடுத்தேன், எபிரேயர் 2:9 எடுத்தேன், 7-9 அதை வாசிக்கும்போது, அவர் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி. இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கேன், இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்ம தலையில் 2 கிரீடம் வைக்கிறார். முடிசூட்டினா நம்ம முடிய எண்ணெய் ஊற்றி சூட்டுறதில்ல, முடிசூட்டினா என்ன அர்த்தம்? கிரீடம் வைக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் என்ன கிரீடம் வைக்கிறாரு? ஆனருங்கிற கிரீடம். இன்னொரு கிரீடம் என்னது? மகிமையின் கிரீடம். நான் கேட்டேன், இந்த மகிமையின் கிரீடம் இருக்க மாதிரியே தெரில, என் தலையில் டேண்ட்ரஃப் தான் இருக்கு, எப்போ கிரீடம் வச்சிங்க? அது சொன்னார், உன் கிரீடத்தை பற்றிக்கொள்னு நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கேன். என் பிசாசு கிரீடத்தை தூக்கிட்டு போயிட்டான், நீயும் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும்போது பின்னால் தூக்கிட்டு போயிட்டான். அதனால் இப்பொழுது பார்க்குறது உனக்கு டேண்ட்ரஃப். ஷாம்பு போட்டு குளிச்சிட்ருக்க, கிரீடத்தை காணோம். வானாதி வானங்களை படைத்த தேவன் மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டியிருந்தார்னா அந்த கிரீடம் நோபல் பரிசை விட பெரிதா சிறிதா? அப்போ அது எங்கே போச்சு? தினந்தோறும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாள், அந்த கிரீடம் எங்கே இருக்குது? ஒரு நாள் ஆவியானவர் அந்த கிரீடத்தை திரும்பி வச்சேன். அன்னையிலேருந்து தான் எனக்கு என்ன பார்த்தாலும் சொல்ல முடியும், ஒருத்தர் பார்த்தாலும் சொல்ல முடியும், ப்ரேயர் வந்தால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். போன வாரம் மறுபடியும் இன்னொரு ஃபேமிலி வந்தாங்க, அப்பா அம்மா பையன் 3 பேர் நைட்டில் தான் வந்தாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கன்னு கேட்டேன். வாசலில் இருந்தவங்க நேராக என் பக்கத்தில் வந்தாங்க. பக்கத்தில்னா 1/2 அடி பக்கத்தில். என்ன இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டாங்கன்னு எனக்கு பயமாயிடுச்சு, என்ன பண்ண போகிறாங்களேன்னு. அந்த அம்மா பேசுது, எனக்கு எய்ட்ஸு, என் பையனுக்கும் எய்ட்ஸு, இவர் டெஸ்ட்டுக்கு வரமாட்டேன்ட்டார், இருக்கா இல்லையான்னு தெரில. மக்கள் தேடி வராங்க, மலையின் மேல் வைத்திருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாங்க. We want hundreds and hundreds of Victor Gandhi. He has become old. He can't do so much. I will do, but not so much. But I have decided to give deeper teaching what God should show me. தினந்தோறும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கனத்தினால் மகிமையினால். அவர்கிட்ட கேட்டேன், இந்த மகிமையின் கிரீடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பான்னு. யோவான் 17:22 வாசித்து பார்த்து, பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு, இந்த கிரீடம் மேட் இன் எங்க? ஹெவன் பை த ஃபாதர். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமை, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த மகிமையின் கிரீடத்தை பரத்துக்கு ஏறதுக்கு முந்தி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டார். இப்போ உங்கள் தலையில் அந்த கிரீடம் இருந்ததுன்னா மகிமைன்னா என்னது? ஹெவன். உங்களுக்கு அந்த கிரீடம் இருந்ததுன்னா வேறு எதுவுமே வேணாங்க. எனக்கு அந்த கிரீடம் தொட்டு தொட்டு பார்த்துக்க, யாரும் திருட முடியாது. ஏசப்பா கொடுத்துருக்கார், மேட் இன் ஹெவன், மேட் பை த ஃபாதர். இதை விட நோபல் பரிசு வேணுமா உங்களுக்கு? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, we don't value the spiritual things of God. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.